ஒரு ஜோதிடரை போட்டாங்க. ஏன் போட்டீங்க? ஏன் போட்டீங்க? ஏன் போட்டீங்கன்னு நீங்க அவர் பேசும் பொருளாக்குறது என்ன? அதுவும் சட்டசபையில பேசுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கும்போது, இது உண்மையிலேயே எனக்கு புரியல. எனக்கு ஏன் அது வந்து இது ஏன் அப்படி இது ஒரு ஒரு இந்த மனப்பான்மையில நீங்க அவர அணுகுறீங்கன்னு தெரியல. நம்ம அவரு தனிப்பட்ட முறையில நம்மளுக்கு பண்டிட்டுக்கு நம்மளுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நான் எப்படி அவர் எப்படி அதே மாரி நாங்களும் அந்த துறை சார்ந்த நபர்கள் தான். ம். எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். பரவால்ல. முதல் முறையாக ஒரு ஜோதிட துறையை ரெகக்னைஸ் பண்ணி ஒரு அரசு பதவி அடைந்தது நல்ல விஷயம். எல்லா துறை மேலயும் இதையும் அவர் துறையா வச்சு அவர் ரெகக்னைஸ் பண்ணி ஒரு ஆலோசனை பெறுவதற்கான பண்ணியிருக்காரும்போது வரவேற்கக்கூடிய விஷயம். நீங்க திரும்பவும் சொல்றேன். அவர் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் தாராளமாக குரல் கொடுக்கலாம். அவருடைய செயல்பாடு என்னன்னே தெரியாம போட்டதே தவறுன்னு சொல்றத வந்து என்னால தனிப்பட்ட முறையில நான் ஒரு ஜோதிட மாணவரா என்னால ஏத்துக்க முடியல. இத நான் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. அவங்களா உணரணும். ம். ஆன்மீகம்ன்றது ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயம். யாரா இருந்தாலும் சரி. அது அவங்க வீட்டுக்குள்ள பூஜை பண்ணலாம், கோயில்ல போய் பூஜை பண்ணலாம், வெளிப்படையா பண்ணலாம், மறைமுகமா பண்ணலாம். அது அவர்கள் சார்ந்த விஷயம். அவர் நம்பிக்கை சார்ந்த விஷயம். பொட்டு வச்சுன்னு வரலாம், வராம வைக்கணும் வரலாம். இப்ப எல்லாமே நம்ம காலகாலமா பார்த்தோம். தமிழ்நாடுடைய பாரம்பரியம் என்னன்னு உடை. இப்ப அவர் கோட் சூட்ல வராரு. அத நம்ம கேட்க முடியுமா? அவரு ஒரு மாநில முதலமைச்சர். அவருக்கு என்ன தோணுதோ அத செய்றாரு. காலப்போக்குல அவரும் மாறுவாரு. இல்லன்னு சொல்ல முடியாது. அப்ப எல்லாத்தையுமே நீங்க மக்கள் சார்ந்த விஷயத்துக்கு வந்து கேள்வி எழுப்புன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். மக்கள் பிரச்சனை பத்தி பேசுங்க. இவ்வளோ பெரிய நிதி நெருக்கடின்னு சொல்றீங்க. எல்லாருமே சொல்றீங்க. அத எப்படி சரிப்படுத்த போறீங்க? என்ன உங்க அஜெண்டா? அத எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? நாங்க என்ன மாரி உங்களுக்கு அஜெண்டா ஆலோசனை தரணும்னு அப்படி டிஸ்கஷன் பண்றத விட்டுட்டு, நீங்க ஜோதிட துறையே ஒரு ஜோதிடர் போட்டது தப்பு தப்புன்னா, அந்த துறையே தப்பா? அந்த துறை தப்பான துறையா? நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அது ஒருத்தருக்கு நடந்திருக்கும், நடக்காம போயிருக்கும். போயிருக்கும். எல்லாருக்குமே எல்லா மேஜிக்குமே நடந்ததுன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே தான் ஜோதிடத்த பயன்படுத்துறாங்க. பயன்படுத்த எல்லாருமே வெற்றி பெற்றுறாங்களா? அது அவங்களோட இண்டிவிஜுவல் விஷயம். ம். நான் எனக்கான வெற்றி ரேஷியோ ஒண்ணு இருக்கும். உங்களுக்கான வெற்றி ரேஷியோ ஒண்ணு இருக்கும். அதில செயல்பாட பார்த்துட்டு விமர்சனம் பண்ணணுமே தவிர்த்து, போட்டதே தவறுன்றத என்னால உண்மையிலேயே ஏத்துக்க முடியல. இன்னைக்கு அத பத்தி நீங்க சட்டசபையிலயும் பேசியிருக்கீங்க. அவரும் அத ரீகன்சிடர் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க. கொண்டு போயிட்டேன். அந்த ஆலோசனைய ஒரு அரசாங்கத்துக்கு தர்றதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? என்னுடைய தாழ்மையான கருத்து. அது யார் எப்படி நினைச்சாலும் அத பத்தி எனக்கு உண்மையிலே கவல இல்ல. எல்லா துறையுடைய ஆலோசனை மாரி, ஜோதிடம் சார்ந்த துறையும், வானியல் சாஸ்திரம் எல்லாமே அது ஒரு ஒரு கணிதம். ஒரு மேத்ஸ் அது.